தொகுதி மறுசீரமைப்பால் பாதிக்கப்படும் மாநிலங்களை ஒருங்கிணைக்கும் கூட்டு நடவடிக்கை குழுவின் முதல் கூட்டம் சென்னையில் நாளை நடைபெறுகிறது. பிரதமர் மோடி தலைமையிலான ஒன்றிய அரசு நாடாளுமன்ற உறுப்பினர்களின் எண்ணிக்கையை அதிகரிப்பதில் தீவிரம் காட்டி வருகிறது. புதிய நாடாளுமன்ற கட்டடத்தில் மக்களவையில் 848 பேருக்கான இருக்கைகள் அமைக்கப்பட்டது தொகுதி மறுசீரமைப்புக்கான திட்டத்தை உறுதி செய்தது. கொரோனா காரணமாக தள்ளி வைக்கப்பட்ட மக்கள் தொகை கணக்கெடுப்பை அடுத்த ஆண்டு நடத்த திட்டமிட்டுள்ள ஒன்றிய அரசு அதன் அடிப்படையில் எம்பிக்களின் எண்ணிக்கையை உயர்த்தும் என தெரிகிறது. இதனால் மக்கள் தொகையை கட்டுப்படுத்திய தமிழ்நாடு உள்ளிட்ட பல மாநிலங்கள் பாதிக்கப்படும். இதனை முன்கூட்டியே கணித்த தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தொகுதி மறுசீரமைப்பு குறித்து விவாதிப்பதற்காக மார்ச் 5ஆம் தேதி அனைத்துக் கட்சி கூட்டத்தை சென்னையில் கூட்டினார். இந்த கூட்டத்தில் மக்கள் தொகை அடிப்படையிலான தொகுதி மறுசீரமைப்பை 30 ஆண்டுகளுக்கு ஒத்திவைக்க வேண்டும் என்பது உள்ளிட்ட 5 தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. இந்திய ஜனநாயகத்தில் தமிழ்நாட்டுக்கு கிடைக்கிற அரசியல் பிரதிநிதித்துவ உரிமை மீதான நேரடி தாக்குதல். இப்படி ஒரு சம நீதியற்ற அநீதியான தொகுதி மறுசீரமைப்பு செயல்படுத்தப்பட்டால் இந்திய அரசியலில் தமிழ்நாட்டோட குரல் நெரிக்கப்படும். தமிழ்நாட்டுடைய நலன் மற்றும் தமிழ்நாட்டு மக்களுடைய நலன் ஆகியவற்றை பாதுகாக்கிறதுல நம் மாநிலத்தில் இருக்கக்கூடிய பலம் குறைக்கப்படும். 39 எம்பிக்கள் இருக்கும்போது நம்முடைய நிலைப்பாட்டை அழுத்தம் திருத்தமாக ஒரே சிந்தனையோடு எடுத்தாகணும். இதன் அடிப்படையில் பாதிக்கப்படும் மாநிலங்களை உள்ளடக்கிய கூட்டு நடவடிக்கை குழுவின் முதல் கூட்டம் நாளை சென்னையில் நடைபெறுகிறது. இதில் பங்கேற்க கேரளா, ஆந்திரா, தெலங்கானா, கர்நாடகா, பஞ்சாப், ஒடிசா, மேற்கு வங்கம் ஆகிய மாநிலங்களில் உள்ள பாஜக அல்லாத முதலமைச்சர்கள், முக்கிய கட்சிகளின் தலைவர்களுக்கு முதலமைச்சர் அழைப்பு விடுத்துள்ளார். நாளை சென்னையில் நடைபெற உள்ள கூட்டத்தில் பங்கேற்பதற்காக கேரள முதலமைச்சர் பினராயி விஜயன் சென்னை வந்துள்ளார். தெலங்கானா முதலமைச்சர் ரேவந்த் ரெட்டி, பஞ்சாப் முதலமைச்சர் பகவந்த் மான் உள்ளிட்ட 20 கட்சிகளின் தலைவர்களும் கூட்டு நடவடிக்கை குழு கூட்டத்தில் பங்கேற்க உள்ளனர். தொகுதி மறுசீரமைப்பில் தமிழ்நாடு மட்டுமின்றி பாதிக்கப்படும் அனைத்து மாநிலங்களுக்காகவும் ஒருமித்த குரலை எழுப்பும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினின் முயற்சி ஒட்டுமொத்த இந்தியாவின் கவனத்தையும் தமிழ்நாடு நோக்கி திருப்பியுள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.